வணக்கம் சொந்தங்களே, வேப்பம்பூ சீசன் வந்துடுச்சு. நம்ம வீட்டில் வேப்ப மரம் நிறைய இருக்கு. வேப்ப மரம் பூ பூக்கிற சமயத்தில் மண்ணில் தார்ப்பாயை விரித்து விட்டுட்டோம்னா எல்லா பூவும் அதில் டெய்லி கொட்டும். அதை அப்படியே காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம துவையல் அரைக்கலாம், இட்லி பொடி செய்யலாம், இன்னும் நிறைய வெரைட்டி செய்யலாம். வேப்பம்பூ துவையல், வேப்பம்பூ, புளி, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், வெங்காயம், நம்ம வீட்டில் ரெடி பண்ணின தாளிப்பு வடகம் எல்லாத்தையும் ஒரு வதக்கி துவையல் அரைச்சி, பெருங்காயம் வதக்கிக்கலாம், வெங்காயம் வதக்கிக்கலாம், புளியையும் வதக்கிக்கலாம், மிளகாவை வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம தாளிப்பு வடகத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தாளிப்பு வடகத்தில் சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாமே கலந்துருக்கிறதுனால இந்த துவையலுக்கு நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் போல் வெங்காயம், காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போதுமானது. இது கூடவே வேப்பம்பூவும் போட்டுக்கலாம். இதை வதக்கும் போது வாசம் கமன்னு இருக்கு. வேப்பம்பூ துவையல் ரெடி. ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அவ்வளவுதான், கசப்பே இல்லாத சூப்பரான ஒரு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? வேப்பம்பூ துவையல் சாப்பாட்டில் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். வேப்பம்பூ துவையல் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். உண்மையிலேயே நல்லா இருக்குது. சுகர் பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் இந்த துவையல் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. யானை உருண்டை வேப்பம்பூ துவையல் சாதம்